Chai with Chitra, Social Talk. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினா உடனே பதிலுக்கு மெசேஜ் அனுப்புகின்ற அளவுக்கு விஜயோடு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்பு பிறந்தது? விஜய்னா ஓரளவு நல்ல ஒரு ஒரு சொந்த அண்ணா மாதிரி தான். எப்போ நான் மெசேஜ் போட்டாலும் ஒரு பதில் போடுவார். நம்ம அவர் பார்க்கணுன்னா நம்ம ஈஸியாக போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கார். ஒரு திருக்குறளும் ஒரு குட்டி கதையும் நான் சொல்லியிருப்பேன். அவங்க விஜய் அண்ணாவும் அதை ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உடனே அவர் எங்கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சிட்டாருங்கிற மாதிரி அது உலகம் முழுக்க பரப்பி பெரிய சர்ச்சை மாதிரி ஆக்குனாங்க. பிறகு நான் ஒரு டிவியில் ரொம்ப தெளிவாகவே நான் பேட்டியில் கொடுத்தேன். ஏன்னா திருக்குறள் ஒன்றும் நான் எழுதலையே, அது திருவள்ளுவர் எழுதுனது. நம்ம திருக்குறள் எப்படி படித்து பேசுகிறோமோ அதே மாதிரி அவரும் படிச்சிருக்கலாம். அந்த குட்டி கதையுமே எங்கள் பட்டிமன்ற ஃபீல்டில் ஒரு 10-15 வருஷமாக சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை தான். அதனால் அதுவும் அவரும் வேறு எங்கேயாவது கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். என்னை விட அவர் சொல்லும் போது இன்னும் நல்லாவும் இருந்தது, இன்னும் பெரிய ரீச்சும் கிடைச்சது. இயல்பாகவே எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் விஜய் சாருடைய ரசிகை தான் உண்மையிலே. அதனால் அவர் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு நான் கொடுத்த பேட்டியை வச்சு அதை விஜய் சார் பார்த்துட்டு எங்களை ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். ஆமாம், விஜய் சார் வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அவர் கூட சேர்ந்து அவர் அப்போவுமே சொன்னார், சென்னையில் உங்களுக்கு ஒரு அண்ணா வீடு இருக்குது அப்படின்னு எப்போ வந்தாலுமே நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 10 தடவை அவரை நாங்கள் மீட் பண்ணியிருப்போம். ஆமாம், வாரிசு படத்தப்போ கேரவேனில் அவரோட சேர்ந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். லியோ படம் அப்போ 2 தடவை ஷூட்டிங் பிள்ளைங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க. அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் போட்ட உடனே அவர் டேட் சொல்லி வர சொல்லிட்டார். இந்த நான் வரவா தரவான்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் குடும்பத்தோடு போய். ஒரு 10 தடவை அவரை போய் பார்த்துருப்போம். எப்போ மெசேஜ் போட்டாலும் பதில் போடுவார். நம்ம அவர் பெரிய உயரத்தில் இருக்கிறாரு, மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற விதத்தில் அவர் எல்லாருக்குமே ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கிறார். அவங்க நம்ம இலக்கியம் படிக்கிறவங்க அப்படின்னு எப்போ சந்தித்தாலும் சமீபத்தில் என்ன படிச்சிங்க, என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக கேட்பார். ஒரு டீ கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அவரே தான் அதை பரிமாறுவார். இல்லைண்ணா நான் பரிமாறினா இருங்க நீங்கள் உட்காருங்க, நீங்களாம் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரே கொடுப்பார். கார் வரைக்கும் வழி அனுப்புவார். அந்த அளவுக்கு அவர் பெரிய நடிகராக இருந்தால் கூட நம்மளை மாதிரி மனிதர்கள்கிட்ட ரொம்ப மரியாதையும் அன்பாகவும் இருக்கக்கூடியவர். அப்பா ஸ்பீச்சை எனக்கு அனுப்பி இது வைரலாக வந்தது அப்படின்னாரு. தஞ்சாவூரில் பாப்பையா ஐயா தலைமையில் பேசின ஒரு தமிழ் சார்ந்த ஒரு இதையும் 5 நிமிஷம் தான் எனக்கே அனுப்புனார். மைண்ட் ப்ளோயிங்மா அப்படின்னு சொல்லி அது மாதிரி 2-3 இது அனுப்பியிருக்கிறார். நம்ம தல அஜித் அவர்கள் அப்பா ஸ்பீச்சை பார்த்துட்டு அவர் கூட நடித்த ஒருத்தருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறார். அவர் எனக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புனார், அவர் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு. சேரன் சார் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. 2 நாள் முன்னாடி லிங்குசாமி சார் கால் பண்ணார். அவருடைய கவிதை ஒன்று கடலூர் புத்தக திருவிழாவில் நான் சொன்னேன். லிங்குசாமி சார் நல்ல கவிதை எழுதுவார், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதில் அவர் ஒரு கவிதை சொல்லியிருந்தார். குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், காற்று அதை விமானமாக்கியது. அது மாதிரி ஒரு எறும்பு அவருடைய செருப்பில் ஏறி இறங்கி போயிருக்குது. அவர் அதை ஒரு கவிதையாக்குறாரு. செருப்பில் ஏறி காலுக்கு சேராததால் இறங்கி போனது எறும்பு. நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் ஒரு கவிஞனாக இருக்கிறவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத ஒரு மேடையில் நான் சொன்னேன். அது மக்கள் ரொம்ப கைதட்டி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதை யாரோ அவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. 4-5 பேர் அனுப்புனோடனே அவர் என்னுடைய கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள்ட்ட வாங்கி சந்தோஷமாக பேசினார். பரவாயில்லம்மா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். டெல்லி கணேஷ் சார் எப்பயுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. தம்பி ரமையா சார் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த பேச்சு நல்லா இருந்ததுப்பா, இது ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தம்பி ரமையா சார் மெசேஜ் போடுவாங்க. எஸ்வி சேகர் சாருடைய தலைமையில் ஒரு பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். அவர் ரொம்ப பாராட்டி சொன்னார், நல்லா இருந்தது அப்படின்ட்டு. இப்போ அந்தளவுக்கு திரை சார்ந்தவங்கள்கிட்டையும் நம்மளுடைய பேச்சு போய் சேருது. அவங்களுடைய சிறப்புகளையும் நம்ம இந்த மேடைகள் மூலமாக சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையுது. திரைப்படங்களை நடிக்க கேட்டு எப்போது அழைப்பு வந்திருக்கா உங்களுக்கு? அது நிறைய வந்தது. சமீபத்தில் நந்தா பெரியசாமின்னு ஒரு இயக்குனர் திருமாணிக்கம்னு ஒரு படம் எடுத்தார். அதில் அவர் அந்த கடைசி சமுத்திரக்கனி சாருடைய நேர்மையை பாராட்டி நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா? அதில் நானும் ஒரு 10 செகண்ட் பேசியிருப்பேன். அவரை மாதிரி பேச நம்மளும் முயற்சி செய்யணும் அப்படின்னு. வேறு வந்தது. எனக்கு அது எப்படி இருக்கும் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை திரைத்துறையை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் எதுவும் ஒத்துக்கலை. ஆனால் திரைக்கு பின்னாடி திரைக்கதையில் ஒரு சப்போர்ட்டோ இல்லை வசன உதவியோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு 2 இது பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது செட் ஆகுச்சுன்னா திரைக்கு பின்னால் நம்ம எழுதுவதற்கான வாய்ப்பு ஒரு வேளை இறையருள் இருந்தால் கிடைக்கலாம். அரசியல் ஆர்வம் இருக்கா உங்களுக்கு? அரசியலில் உண்மையிலே எனக்கு ஆர்வமே இல்லை. ஏன்னா அரசியல் வேற, அது வேற ஒருமான களம். உண்மையில சொல்லணும்னா எனக்கு அரசியல்னாலே ஒரு பயமாக தான் இருக்குது. அது என்னன்னு தெரில. அரசியல்வாதிகள் நினச்சிருந்தா நம்ம எவ்வளோ நல்லா இருந்திருக்கலாம் இல்லையா? அரசியல்வாதிகள் கையில் தானே எல்லாமே இருக்குது. அவங்க உண்மையிலேயே நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா
நம்ம எவ்வளவோ நல்லா இருந்திருக்கலாம். அவங்கள்ட்ட உள்ள சில தவறுகள் தான் எந்த கட்சிக்கும் பொருந்தும். அது. புரியுது. எல்லா கட்சிக்குமே இது பொருந்துறது. அவங்க செய்கிற தவறுகளால தான் நம்ம மக்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லவங்களா இருக்கிற ஒருத்தர் கூட அரசியலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு சராசரி அரசியல்வாதி மாதிரி தான் ஆயிருக்கிறாங்க. நான் பார்த்த வட்டம் வரைக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்து அரசியலுக்கு போனால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அதையும் பார்த்துருக்குறேன். அதனால் அரசியல் வந்து நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கு, இயல்பாக இருக்கிறவங்களுக்கு, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேச தெரியாதவங்களுக்கு வந்து சரியான துறை கிடையாது. இன்னும் நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம பேச்சு நமக்கான மனிதர்கள் அப்படின்னு இது நல்லா போயிட்டுருக்குது. தேவையில்லாமல் அரசியலுக்கு போனோம்னா ஏன்னா இன்றைக்கி உள்ள அரசியல் நாகரிகம் ரொம்ப மலினமாக போயிடுச்சு. இப்போ காமராஜர் காலம், அறிஞர் அண்ணா காலத்துலலாம் எதிர்க்கட்சிக்காரங்களை யாராவது திட்டுனா அவங்க சத்தம் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே என்ன வேணால் பேசுகிறாங்க. படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லை. உங்களை எனக்கு பிடிக்கலைன்னா உங்களை நான் என்ன வேணால் பண்ணலாம். உங்களோட கேரக்டரே நான் வந்து வேறு மாதிரி கூட மாற்ற முடியுங்கிறது இன்னைக்கு வர்றதுனால நம்மளை மாதிரி ஒரு இயல்பான மனிதர்கள், மக்களோட மக்களாக இருக்கிற எளிய மனிதர்கள் இதில் வந்து கண்டிப்பாக சர்வைவ் ஆக முடியாது. அதனால் அரசியல் மேலே எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி உங்களை கவர்ந்த அரசியல் தலைவர்கள் இல்லையா? காமராஜர் இருக்கிறாரு, அறிஞர் அண்ணாவுடைய நாகரிகமான அரசியல், எம்ஜிஆர் அவர்களுடைய எல்லார்ட்டையும் பிடித்தமானது, ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு பெண்ணாக எனக்கு பிடிக்கும். 1000 குற்றங்கள் அவங்கள பற்றி பின்னாடி இருந்தால் கூட ஒரு தைரியம், ஒரு துணிச்சல்னா எனக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு அரசியல் பெண் தான். கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சமயோஜித புத்தி ப்ளஸ் அவர் நம்ம ஃபீல்டு தானே, அவர் ஒரு பேச்சாளர் அரசியல்வாதியாகவும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கலைஞர் ரொம்ப பிடித்தமானவர். பேச்சாளராக இத்தனை வருஷம் வந்து இந்த துறையில் இருக்கிறது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருது? நான் எந்த ஒரு பேச்சுமே ஒரு தனி சொற்பொழிவு பேசும்போது பாரதியாருடைய ஒரு வார்த்தையை சொல்லி தான் நான் தொடங்குவேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். இது வந்து பாரதியார் எழுதினது. இதை நான் சொல்லி தான் தொடங்குவேன். இதை வெறும் ஃபார்மாலிட்டிக்காக நான் சொல்லலை. ஒரு பேச்சாளராக இருக்கிறவங்க ஊருக்கு நல்லது தான் சொல்லணும். ஊருக்கு நம்மளால் என்ன நல்லது சொல்ல முடியுமோ அதை தான் சொல்லணும். எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. அதில் எது உண்மையானது, எது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது, நம்ம எது உண்மைன்னு உணர்ந்துருக்கிறோமோ அதை தான் சொல்லணும். இன்னொன்று, ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். 1000 பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ஏன் சிலருடைய பேச்சு மட்டும் நம்ம மனசில் நின்றுது அப்படின்னா அந்த பேச்சு நிகழும் போது ஒரு தெய்வம் துணை செய்யுது. நான் பசும்பொன் ஐயாவை பற்றி ஒரு மேடையில் பேசியிருக்கிறேன். அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய எந்த ஒரு விழாக்களையும் அந்த சமூக மக்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் மறுபடியும் என்னை பேச கூப்பிட்டாங்க. நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், அதே மாதிரி என்னால் திரும்ப பேச முடியாது. ஏன்னா அதை பேசும்போது ஏதோ ஒரு சக்தி உள்ளே இருந்து தான் பேச வச்சது அப்படின்னு என்னால் இன்னும் உணர முடியும். அப்பா பற்றிய பேச்சு அப்பயுமே ஒரு ஏதோ ஒரு 5-6 அப்பாக்கள் பின்னாடி நின்று இந்த பிள்ளைகளை தூக்கி விடுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்தது. நம்ம எழுதிட்டு போகிறது ஒன்று, அங்கே போய் பேசும்போது வர்றது வேற ஒன்று. ஏதோ ஒன்று நமக்கு எடுத்து கொடுக்குது, சக்தி எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி அம்பேத்கர் பற்றி சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச் கிட்டத்தட்ட கரெக்டாக 1 மணி நேரம் பேசினேன். அதில் ஒரு பெரிய துயரம் என்னென்னா அது வீடியோவாகவும் இல்லை, ஆடியோவாகவும் இல்லை. அன்னைக்கு பேசி முடித்த உடனே எல்லா ஜாதி பிள்ளைகளும் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருமே சொன்னது, இனிமேல் இந்த ஜாதி பார்க்கவே மாட்டோமா, ஜாதி பார்க்கக்கூடாதுமா, உண்மையிலே நம்ம ஜாதி நாங்கள் பார்க்க மாட்டோமா, நாங்கள் இனிமேல் எல்லாரையும் ஒன்றா நாங்கள் நினைப்போமா, அம்பேத்கர் அதுக்கு தானேம்மா போராடினாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருமா அப்படின்னு எல்லாருமே அழுதுட்டாங்க. ஏன்னா அம்பேத்கர் வாழ்க்கை வந்து அப்படி ஒரு துயரத்தை தாண்டி தன் மக்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற பெரிய போராட்டம். அதை அவர் அனுபவிச்சு வந்திருக்கிறார். ஒரு மாணவனே ஒரு ஆசிரியர் எப்படி கூப்பிடுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, இங்கே வாடான்னு சொல்லுவாங்க, கல் எடுத்து எறிவாங்க. எல்லா பிள்ளைங்களும் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்களாம், இவர் சாக்கு விரிச்சு உட்காந்துருப்பாங்களாம். இவர் முகத்தில் முழிச்சாலே தீட்டு அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதான் ஒரு மேடையில் கூட நான் சொன்னேன், அரசியலமைப்பு சட்டத்தை அவர்தான் தீட்டு தீட்டு என்று தீட்டினார், ஆனால் அவரைத்தான் இந்த சமூகம் தீட்டு தீட்டு என்று ஒதுக்கியது. எந்த மாணவனை கல்லெடுத்து எரிஞ்சாரோ ஒரு ஆசிரியர், இன்னைக்கு இந்தியா முழுக்க கல்லாலான சிலைகள் அவருக்கு தான் அதிகம், அம்பேத்கருக்கு தான். அன்னைக்கு அந்த அம்பேத்கர் பற்றி பேசுனதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒன்று, ஒரு சக்தி தான் நம்மளை தூண்டி இந்த பிள்ளைகள் மனசில் அம்பேத்கரை பற்றி ஒரு முழு உருவத்தையும் நம்ம வந்து ஜாதி கடந்து மதம் கடந்து அவரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அன்னைக்கு பேசுனதும் அப்படி தான். வஉசி பற்றி ஒரு மேடையில் பேசுனதும் அதே மாதிரி தான். சில பேச்சுகள் வந்து நம்மையும் தாண்டி அது உயரத்துக்கு போகுதுன்னா அது நம்மளுடைய
திறமையோ நம்மளுடைய அறிவாளித்தனமோ கிடையாது. அதை தாண்டி ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துல நம்மளை கையில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அந்த இதுக்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அந்த துறைக்கு நம்ம உண்மையா நேர்மையா நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த சக்தி நமக்கு துணை செஞ்சுக்கிட்டே வரும். ஆமுத்துலிங்கம்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், இப்போ கன்னடாவில் இருக்கிறாரு. அவர் இலங்கையில் கொக்குவில்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். தமிழில் ஒருத்தங்க வந்து தன்னை புதுசாக புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவருடைய எழுத்துக்களை படிக்கணும் கண்டிப்பாக. அவர் வந்து பல கண்டங்களில் வேலை பார்த்துருக்கிறார். ஏன்னா அகதியாக இருந்து அங்கே போனவர் ஐநா சபையில் உறுப்பினராக இருந்திருக்கிறார், உலக வங்கியில் பணியாற்றிருக்கிறார். அதனால் எல்லா கண்டங்கள்லையும் அவர் வேலை பார்த்துருக்கிறார், சுற்றுலா பயணியாக போல. அதனால் எல்லா மக்களுடைய பழக்க வழக்கங்களும் அங்கே உள்ள நியாய தர்மங்களும் அவருக்கு தெரியும், அரசு சார்ந்த விஷயங்கள். அவர் புத்தகத்தில் எல்லாமே பதிவு செஞ்சுருக்கிறார். நான் ஒரு புத்தக திருவிழாவில் ஒரு தனி பேச்சு பேசும்போது பெரம்பலூரில் அவர் புத்தகத்தின் தலைப்பை தான் நான் கொடுத்தேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு ஒன்றுக்கும் உதவாதவன். நான் முதல் தலைப்பே ஒன்றுக்கும் உதவாதவன் போட்டு கீழே கவிதா ஜவஹர் அப்படின்னு இருக்கும். அப்போ அவருக்கு மெயில் அனுப்பினேன், சார் நான் முத ஒரு தனித்தலைப்பு பேசுகிறேன், உங்கள் புத்தகம் பற்றி தான் பேசுகிறேன், உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும், மெயில் அனுப்புகிறேன். உடனே அவர்கிட்ட இருந்து பதில் வந்தது, நீங்கள் நல்லா பேசுவீங்க, நீங்கள் பேசுகிறதுக்கு உங்கள் பக்கத்து நாற்காலியில் கடவுள் அமர்ந்திருப்பார். உண்மையிலே அந்த பேச்சு நல்ல விதமாக அமைஞ்சுது. அதுலேருந்து அந்த புத்தக திருவிழா பேச்சு எல்லாமே ஏதோ ஒரு சக்தி நம்மளை தூண்ட வச்சு பேச வைக்குது. புது புது முயற்சியை நான் அதில் செய்வேன். பெயரில் என்ன இருக்கிறதுனே ஒரு தலைப்பு பேசினேன் நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவில். பெயரில் என்ன இருக்கிறது, ஒவ்வொருத்தங்க பேருக்கு பின்னாடியும் ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ விசு சார் படத்தில் உமான்னு ஒரு கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்கும். கிரேசி மோகன் சாருடைய எல்லா நாடகத்துலேயும் எல்லா திரைப்படத்துலையும் ஜானகி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி கருத்தம்மான் ஏன் இந்த படத்துக்கு இவர் பேர் வச்சார்னா பாரதி ராஜா அவங்க அம்மா பேர். சின்ன தாயவள்னு அவர் பாட்டு எழுதுறாருன்னா சின்ன தாய் கிடையாது, இளையராஜா அம்மாவுடைய இளையராஜாவோட அம்மா பேர். அப்போ ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பேரில் என்ன இருக்கிறதுன்னு ஒரு மேடையில் பேசினேன். இப்போ பெரம்பலூரில் பெயரில் என்ன இல்லை அப்படின்னு பேசினேன். எல்லா பேருக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது சார். சாலமன் பாப்பையா ஐயா அவங்களுடைய மகன் பேர் தியாகமூர்த்தி. இன்னும் இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு ஐயாட்ட கேட்கும்போது, ஐயாவுக்கு கல்லூரி படிக்கும்போது 2 நண்பர்கள் ஃபீஸ் கட்டி உதவி செஞ்சுருக்காங்க. ஐயா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து. ஒருத்தர் பேர் தியாகராஜன், ஒருத்தர் பேர் ராமமூர்த்தி. தியாகமூர்த்தி சேர்த்து வச்சிட்டார். அப்போ பேருக்கு பின்னாடி நட்பு இருக்குது, நன்றி உணர்வு இருக்குது. கமலஹாசன் அப்படிங்கிற பேரே அவங்க அப்பா ஹாசன்கிற அந்த இஸ்லாமியர் பேரை தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்குது. என்னுடைய வாழ்வையிலே நான் அந்த மாதிரி நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு பொண்ணு, அப்புறம் பையனை நான் கன்சீவாக இருக்கும்போது பொண்ணு நார்மல் டெலிவரி. பையனை கன்சீவாக இருக்கும்போது 3வது 4வது மாதத்துல அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அநேகமாக இது வந்து சிசேரியனாக இருக்கதாம வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் போல் இருக்குன்ட்டாங்க. நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் 3 கடவுளுக்குமே வேண்டிக்கிட்டேன், எனக்கு வந்து இந்த குழந்தை சிசேரியன் இல்லாமல் நல்லபடியாக பிறந்துட்டா 3 மதத்துக்குமே அவனுக்கு நான் மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஒரு சிரமமும் இல்லாமல் அவன் நார்மலாக பிறந்துட்டான். இன்றைக்கி 4 கிலோ இருந்தான், நார்மல் டெலிவரி. வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் தான் பிரசவமே பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போகல. தைரியமாக அவங்க நீங்கள் தைரியமாக இருங்க அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு 4 கிலோ பையன் நார்மல் டெலிவரி ஆகிட்டான். மொட்டை எங்கள் குலதெய்வம் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் போட்டாச்சு. 2வது மொட்டை வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் போட்டோம். 3வது மொட்டை வாசுதேவநல்லூரில் ஒரு தர்கா இருக்குது, அங்கே போட்டோம். நான் வேண்டிப்பே சொல்வேன், உனக்கு 3 சமயத்துடைய கடவுளும் துணை இருப்பாங்கடா, நீ நல்லா தைரியமாக இரு அப்படின்னு என் பையன்ட்ட எப்பயுமே சொல்வேன். என் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா சிலது அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு தரிசனங்கள் நடக்கும். ஒரு மாதத்தில் 4ஆம் தேதி சுகிசிவம் ஐயா கூட ஒரு பட்டிமன்றம் பேசுகிறேன், 6ஆம் தேதி சாலமன் பாப்பையா ஐயா கூட ஒரு பட்டிமன்றம் பேசுகிறேன், 7ஆம் தேதி அப்துல் காதர் ஐயாவுடைய 75வது பவள விழாவில் பேசுகிறேன். சுகிசிவம், சாலமன் பாப்பையா, அப்துல் காதர் அடுத்தடுத்து. கொஞ்சம் இடையில வேற ஒருத்தங்க நிகழ்ச்சி போயிட்டு வந்தா கூட தெரியாது, அடுத்தடுத்து. அதே மாதிரி இன்னொரு மாதம் ஆண்டு விழாவாக நடக்கும். முதல் நாள் சங்கரன் கோவிலில் வேல் பப்ளிக் ஸ்கூலில் பேசுகிறேன். ஒரு நாள் விட்டு புதுக்கோட்டை மவுண்ட் ஜியோனில் பேசுகிறேன். அதுக்கு அடுத்த நாள் குற்றாலம் சையது ஸ்கூலில் பேசுகிறேன். நாகப்பட்டினத்தில் கோரக்க சித்திராலயத்தில் பேச கூப்பிட்றாங்க, காலையிலே போயிட்டேன், சாயந்தரம் தான் நிகழ்ச்சி. பக்கத்தில் என்னென்ன கோவில் இருக்குது அப்படின்னா சிக்கல் முருகன் கோயில் இருக்குது, நாகூர் தர்கா இருக்குது, வேளாங்கண்ணி மாதா கோவில் இருக்குது. நீங்கள் எங்கே போகணும்? நான் 3 இடத்துக்குமே போகணும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு, மாதா கோயிலுக்கு போயிட்டு, நாகூர் தர்கா போயிட்டு வர்றேன். அப்போ நம்ம கலைஞர்கள் வாழ்க்கையில் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுக்கிரகம் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எல்லா மனிதர்களுக்கும் நம்ம பொதுவானவர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறதுனால தான் எல்லா தெய்வங்களுடைய அருளும் சேர்ந்து, எல்லா பேச்சாளர்களுடைய நட்பும் அன்பும் சேர்ந்து தான் என்னை வந்து நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பெரும்பாலான பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு மேடையில் பேசியிருந்தா பல மேடைகளில் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுதான் யூடியூப்பால் தான் வந்தவன.
முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்குது சார். யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பேச்சாளர்கள் ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. 25 வருஷமா அதே பேப்பர் தான் சார். 25 வருஷம் அதே பேப்பர் வந்து வணக்கத்துலேருந்து நன்றி வரைக்கும் ஒன்றுமே மாற்ற மாட்டாங்க. ரெக்கார்ட் நீங்கள் போட்டு விட்டா அது எப்படி ஒன்னே தானே வரும். அப்படியே பேசி தன் காலத்தை முடிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் உண்டு. யூடியூப் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளுடைய முகத்திரையை கிழிச்சது தான். இதே நீ திருப்பூர்லேயும் பேசுகிற, திருவாரூர்லேயும் பேசுகிற, திருச்சியிலையும் பேசுகிற, இப்போ வந்து அப்படி பேச முடியாது. மக்கள் நம்ம அந்த ஜோக்கை தொடங்கும் போது அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. இப்படித்தான் ஒரு ஊரில் நம்ம பேரை சொன்னோம்னா இந்த ஜோக்கு தானே வேற சொல்லுங்க அப்படின்றாங்க. சின்ன பையன் சொல்லிடுறான், 10 வயசு பையன் சொல்கிறான், ஏக்கா இந்த ஜோக்கு நேற்று தான்க்கா ஒருத்தங்க சொன்னாங்க இதே மேடையில் அப்படின்றாங்க. கிராமத்தில் 10 நாள் திருவிழாவில் 10 பட்டிமன்றம் நடக்கும். பட்டிமன்றத்தில் எல்லாமே சொல்லிட்டு வந்துருவாங்க. 2வது பட்டிமன்றத்துலேருந்து எல்லாமே ரிப்பீட் தான். 10வது பட்டிமன்றத்துக்காரங்கள பட்டிமன்றமே பேச வேண்டாம், ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறமும் அடுத்த தலைமுறை கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனாலையும் புதுசாக பேசினா மட்டும்தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தது. ஒரு நல்ல மாற்றம் தான். சொன்னதையே சொல்லிட்டு நம்ம வந்து இனிமேல் சர்வைவ் ஆக முடியாது. கூறியது கூறல் தவறு அப்படின்னு ஒரு இலக்கண மரபு இருக்குது. அதனால எல்லா நேரமும் அப்படி புதுசாகவும் பேச முடியாது. ஆனால் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறோம்னா கல்வி பற்றி சில விஷயங்கள் பேசுவோம்ல, அது பொதுவானது தான். நம்ம இன்னைக்கு திருச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறோம்னா நாளைக்கு நம்ம தென்காசியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுவோம். அதை இங்கே பேசுகிறது தவறு கிடையாது. ஆனால் சொன்னதையே திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். அதனால இந்த யூடியூப் வந்தது இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம புதுசாக சொன்னால் தான் சர்வைவ் ஆக முடியும். புதிய சிந்தனையாளர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். நம்ம புதுசாக படிக்கிறோம், புதுசாக யோசிக்கிறோம், அதை நம்ம தாராளமாக பேசுறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்களே வந்து பல மேடைகளில் நடுவராகவும் இருந்திருக்கீங்க. நடுவர் பணியில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன? நடுவர் பணியே பெரிய பிரச்சனை தான். அதெல்லாம் தமிழறிஞர் பாப்பையா ஐயா அவங்கள மாதிரி ஆள்களை தான் ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளாம் சின்ன பிள்ளைங்க, நடுவராக கூப்பிட்டுறாங்க, நம்மளால் மறுக்க முடியல வந்து உட்காந்துடுறோம். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மக்கள் நம்மளோட பெரியவங்க இருப்பாங்க, அனுபவஸ்தவர்கள் இருப்பாங்க. சில மேடைகள் அவங்க நல்லா உட்காந்து கேட்டுறாங்க. சில மேடைகள் வந்து அவங்கள நம்ம செட் பண்ணி கொண்டு வர்றது சிரமம். பேச்சாளர்கள் தேர்வு பண்ணுறது ரொம்ப சிரமம். அதை விட என்ன அப்படின்னா பேச்சாளர்கள் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ஒரு 6 பேர் போட்டுருவோம். இந்த 6 பேருமே நம்மளுடைய நண்பர்கள், 20 வருஷமா நம்ம கூட பயணிக்கிற, நமக்கு ரொம்ப தோழமையாக உள்ளவங்க. இன்னொரு மேடை போகும்போது அடுத்த வருஷம் இதே மேடை நம்மளை கூப்பிட்றாங்க, அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதில் ஒரு 2-3 பேர் வேணாம் வேற பேச்சாளர்கள் போடுங்கும் போது இந்த 3 பேர் நம்ம கூட பகையாயிருவாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் என்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்லி என்ன ஆகி போயிடுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்படுறோம். நடுவருங்கிறது பெரிய பொறுப்பு கிடையாது, அது பெரிய சுமை தான். பேச்சாளர்கள்ல இருந்து நம்ம விலகி போகிற மாதிரியான ஒரு சூழல், இல்லைன்னா தனித்து விடப்படுகிற ஒரு சூழல் வரும். அதனால் நடுவராக இருக்கிறத விட பேச்சாளர் இருக்கிறது ரொம்ப ஜாலியான வேலை. 10 நிமிஷம் பேசினோமா உட்காந்து எல்லாரும் பேசுகிறதையும் வேடிக்கை பார்த்தோமான்னு இருக்கலாம். நடுவருக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுலேருந்து ஒவ்வொரு பேச்சாளரையும் ஜெயிக்க வைக்கணும். நம்ம ஒருத்தர் பேச்சு கொஞ்சம் தொய்வாகுதுன்னா நம்ம ஊடலை ஒன்று சொல்லி அவங்கள லிஃப்ட் அப் பண்ணணும். ஏதாவது தவறாக ஒருத்தங்க பேசினாலும் அதுக்கு அந்த நடுவர் தான் பொறுப்பு. சிறப்பாக பேசினாலும் அந்த கிரெடிட் நமக்கு வருது. முடிச்சு அவங்களுக்கான அந்த பணத்தை வாங்கி அவங்க கொடுத்து அவங்க கரெக்டாக வீடு போய் சேர்ந்தாங்களாங்கிற வரைக்கும் அந்த பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. அதனால் நடுவருங்கிறது ஒரு பெரிய சுமை தான். வேறு வழியே இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கான ஆட்கள் யாராவது வேணும் இல்லையா, அதுக்காக அந்த பணி நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிரமத்தின் இடையில தான் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கணும். பேச்சாளராக இருக்கும்போது நம்ம என்ன வேணால் பேசிட்டு உட்காந்துடலாம், நடுவர் அதை சமாளிச்சுக்குவார். ஆனால் நம்ம நடுவராக இருக்கும்போது சரியானதை மட்டும்தான் நம்ம பேசியே ஆகணும். நம்ம ஏதாவது லூஃப் கோல் விட்டோம்னா பேச்சாளர்கள் அதை எடுத்து அவங்க அதை பயன்படுத்திடக்கூடாது இல்லையா. அதனால ரொம்ப பொறுப்பு வாய்ந்ததாகவும் ரொம்ப தெளிவானவும் நம்ம இருக்கணும். ஆனால் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் சைடில் பேசி நம்ம நடுவராக இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கல்லூரி தமிழ் மன்ற விழாவில் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்ம நடுவராக போவோம். மாணவர்கள் அங்கே உள்ள ஆசிரியர்கள் சைடில் பேசும்போது அது நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுடைய மனநிலை அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நம்ம நல்ல ஒரு முன்னுரையும் நல்ல ஒரு தீர்ப்பும் ஒரு சலிக்காமல் இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான பட்டிமன்றமாக அமையுது. அதனால் நடுவராக இருக்கிறதெல்லாம் பாப்பையா ஐயா, சொல்வேந்தர் ஐயா இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் கை வந்த கலையாக இருக்குது. இப்போ பட்டிமன்றங்களை பேசும்போது நம்ம அணி வெற்றி பெறலையே அப்படின்ற வருத்தம் இருக்கா? இல்லை இருக்கும், நாங்கள் கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்வோம். சில தலைப்புகளில் வந்து இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம், இந்த சைடு நமக்கு தீர்ப்பு ஒரு வேளை கிடைக்குமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது கிடைக்காத போது வருத்தமாக இருக்கும். சென்னையில் ஒரு நிகழ்ச்சி பாரதி பாஸ்கர் மேடம் தலைமையில் புத்திசாலித்தனத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்ற மாதிரி சாமர்த்தியம் அப்படின்றதுல நாங்கள் எப்பயுமே பெண்களுக்கு தானே தீர்ப்பு கிடைக்கணும், நாங்கள் பாட்டுக்கு அப்படி பயங்கரமாக பேசிட்டு உட்காந்துச்சு. ஆனால் மேம் வந்து அப்படி அடுக்கி அடுக்கி வைக்கிறாங்க.
தியாகத்துலனா நம்ம பெண்களை சொல்லலாம், அன்புலனா பெண்களை சொல்லலாம், விட்டு கொடுக்கறதுனா நம்ம பெண்களை சொல்லலாம். ஆனால் சாதுரியமா சாமர்த்தியமா சில கிரிட்டிக்கலான சூழ்நிலை வரும்போது ஒரு ஆண் தைரியமாக முடிவெடுக்கிற மாதிரி பெண்கள் எடுக்க முடியாது. அதனால் அந்த இதை வச்சு அப்படின்னு சில நல்ல உதாரணங்கள் சொல்லி ஆண்களுக்கு திருப்பி சொல்லிட்டாங்க. அன்றைக்கி முழுக்க எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. இவங்களுக்கு முன்னாடி நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வருத்தமும் இருக்க தான் செய்யும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்றது வருத்தமாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஜாலியான ஒரு இது தானே. அதனால் பெருசாக யோசிக்க மாட்டோம். சில நேரங்களில் நமக்கு தீர்ப்பு வரும்னு நம்பி இருக்கிற இடத்துல கிடைக்கலன்னா ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்ம தோத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் பல பட்டிமன்ற மேடைகளில் கலந்துட்டுருக்கீங்க. இதில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத பட்டிமன்ற மேடைகள் அப்படின்னு எதை சொல்லுங்கள்? பட்டிமன்ற மேடை அப்படிங்கிறத விட பயணம் சொல்லலாம். ஒரு திகில் நிறைந்த ஒரு பட்டிமன்ற பயணம் எங்களுக்கு அமைஞ்சது. இந்த பட்டிமன்றத்திலேயே ரொம்ப சிரமமானது பயணம் மட்டும்தான் சார். நம்ம போய் 10 நிமிஷம் தான் பேச போகிறோம். ஆனால் நம்ம இங்கேருந்து நான் கும்பகோணம் போகிறேன்னு வைங்க, உளுந்தூர்பேட்டை வர்றேன்னு வைங்க, ராஜபாளையத்துலேருந்து அது 10 மணி நேரம் 12 மணி நேரம் பயணம் செய்யணும். பேசுறது 10 நிமிஷம் தான். திரும்ப 10 மணி நேரம் நம்ம இரவாக கிளம்பி காலையில் தான் வந்து சேர முடியும். இந்த பயணம் தான் இதில் சிரமமான ஒரு காரியம். அப்படி மறக்க முடியாத ஒரு பயணம், திகிலான பயணம்னு ஒன்று இருக்குது. இந்த தென்காசிக்கு அடுத்து பண்பொழில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. சின்ன அழகான கிராமம். அங்கே ஒரு பட்டிமன்றம். எப்படி இது நடந்து ஒரு 15 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். மதுக்கூர் ராமலிங்கம்னு ஒரு அண்ணா இருக்கிறாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் நல்ல ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவர் நடுவராக இருக்கிறாரு. அந்த பண்பொழில் கிராமத்தில் தொடங்கவே 10-11 ஆயிரம் பேசிட்டு 2 மணிக்கும் என்னமோ ரிட்டன் வர்றோம். நல்ல ஒரு வயக்காட்டு பாதை, மண்ணாக இருக்குது. அந்த பாதையில் வர்றோம். அது ஒரு இன்னோவா கார். பின்னாடி நானும் ஜாய்ஸ் இந்திரான்னு என்னுடைய சகோதரி பேச்சாளர், அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம். அதுக்கு முன்னாடி சீட்டில் உமாசங்கர்னு ஒரு அண்ணாவும் முருகன் ஒரு அண்ணாவும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி டிரைவரும் நடுவர் மதுக்கூர் அண்ணாவும் உட்காந்துருக்குறாங்க. நல்லா கார் போயிட்டு இருக்குது. நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் அந்த கார் பயணத்தில். டம்முன்னு ஒரு சத்தம். என்னடான்னு முழிச்சு பார்த்தா ஒருத்தன் முன்னாடி போய் தொங்குறான். அடிச்சு தூக்கிட்டார் போல நாங்கள் நினச்சோம். அப்புறம் பார்த்தா இவர் வேகமாக ஓட்டும்போது அவன் கீழே இறங்கி எப்படியும் ஒரு 25-26 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. செக்குடு ஷர்ட் போட்டிருக்கான், கை இப்படி மடிச்சு விட்டுருக்கான், கையிலி மடிச்சு கட்டியிருக்கான். இவர் முன்னாடி இவர் கண்ணாடி திறந்து வச்சிருந்தார் பாதிக்கு. இவன் கையை உள்ள விட்டு திறக்க போறான் கதவை. உடனே இவர் கையை அவரோட தட்டி விட்டுட்டு மதுக்குறன்னா கண்ணாடி எதிரி நீ வேகமா ஓட்டுங்கிறாரு. டிரைவர் வேகமா ஓட்டுறாரு. அந்த பையன் வேகமா ஓடி வந்து மறுபடியும் அந்த முன்னாடி இன்னோவால ஒரு கம்பி இருக்கும்ல, அதை பிடிச்சி மறுபடியும் இப்படி தொங்கிக்கிட்டே வர்றான். உடனே இவர் ஜிக்ஸாக்கா வேகமா ஓடனோடனே அவன் கீழே விழுந்துட்டான். விழுந்து வேகமா ஓடி வந்தான். இன்னைக்கும் மறக்க முடியாது அந்த காருடைய பின் லைட்டு வெளிச்சத்துல புழுதி பறக்க அவன் ஓடி வந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கான். வேகமா துரத்திக்கிட்டே வர்றான். நாங்க உலகத்தின் கடவுள்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு வயக்காடு வந்தது. அதுல குறுக்க ஓடிட்டான். இப்ப குறுக்க ஓடி வந்து முன்னாடி வருவானோன்னு ஒரு பதட்டத்திலே போறோம். டிரைவர் நிக்காம வேகமா ஓட்டி சிவகிரின்னு ஒரு ஊர்ல வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. எல்லாம் மூச்சு வாங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க ஊர் கோவிலூர்ல என்னை இறக்கி விட்டுட்டு போறாங்க. நான் ஏற்கனவே என் வீட்டுக்காருக்கு அப்போ பட்டன் மொபைல் மெசேஜ் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன்ட்டு அவர் வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்கிறார். தூக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அயன் பண்ணிகிட்டு இருக்கார். நான் வீட்டுக்கு 3:30க்கு போகிறேன். போய் இப்படிலாம் நடந்ததுங்க. ஒரு பையன் துரத்திட்டு வந்தான், உயிரே போயிடுச்சு. நாங்கள் சிவகிரியில் தான் வந்து காரை நிப்பாட்டணும் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் கேட்டுட்டு அவர் இப்படி எடுத்து வச்சுட்டு சொல்கிறார், ஒருவேளை அவன் உங்கள் பட்டிமன்றத்தை பார்த்துருப்பானோ. திகில் ஒரு பக்கம்னா அவ்வளோ நேரம் அதை கேட்டுட்டு அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாருங்க. இதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க, தேவையில்லாமல் அந்த ஊர் மக்களை வெறியேற்றி விரட்டிட்டு வர்ற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் என்னைக்காவது சந்திச்சுக்கிட்டோம்னா நம்மளால மறக்க முடியாத பயணம் அது அமைஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோத்தையும் தாண்டி தான் ஒவ்வொரு பேச்சாளரும் மேடைகளில் நம்ம ஒரு நகைச்சுவையும் நல்ல கருத்தையும் மக்களை சந்தோஷப்படுத்துகிற வேலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோடு பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி சார். மிகப்பெரியவர்கள்லாம் அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் ரொம்ப சின்னவளாக இருக்கிற எனக்கும் நீங்கள் ஒரு பெரிய இடம் கொடுத்ததற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.